எஸ், நான் தான் இந்த ஜெயிலுக்கு வார்டன். நான் ஒன்னும் புதுமுகம் இல்ல. இந்த ஜெயில் இருக்கிற கொலைகாரன், கொள்ளக்காரன், மொல்ல மாறி, முடிச்சவைக்கு கேப் மாறி அத்தனை பேரையும் சமாளிக்கிறவன், கலங்காதவன், கல் மனசுக்காரன். இன்னும் என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்? சார், இன்னைக்கு நான் ரிலீஸ். ஆமா, ரஜினிகாந்த் படம். இவர் ரிலீஸ் ஆன எல்லாரும் சோத்து மூட்டையோட வந்து பார்க்க போறாங்க. நான் நீ உள்ள இருந்தா என்னடா, வெளிய இருந்தா என்னடா, இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. சேவிங்கி, கட்டிங்கி, மீல்ஸ் எல்லாமே. நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற. எதுக்க வர்றவன் AK-47 வருவான். எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையணுங்கண்ணா. ஏன் வாடார, வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா? நடக்குதுங்க லாவா. நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன்? 1930. நிறுத்திக்கோ. நீ பழைய ஆளு. வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும். நாட்டுல தப்பு பண்றவங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா. ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவே கன்னியாகுமரி வரைக்கும் நட்டுட்டு போகணும். என்ன இன்னைக்கு நம்ம கஸ்டடியில 2-3 நியூ பேஸ் தெரியுது. நீ என்ன தப்பு பண்ண? பசும புரட்சி பண்ணாங்க, புடிச்சாந்துட்டாங்க. ஏய், பசும புரட்சி பண்ணா தமிழக அரசுல அவார்டு எல்லாம் தருவாங்க. நீ என்ன அப்படி பசுமை பண்ண? கஞ்சா செடி வளர்த்தங்க. அப்படிங்க நாதாரி நாய. பச்சையா இருக்கிறதெல்லாம் பசுமையாடா. அதான்டா நாட்டையே கெடுத்து குட்டிச்சவராக்குனது. ஏய், நீங்க என்ன பண்ண? கள்ளச்சாராயம் காய்ச்சனுங்க. இது சகஜம்பா. நீங்க காய்ச்சறதையும் நிறுத்த மாட்டீங்க, ஜனங்க குடிக்கிறதையும் நிறுத்த மாட்டாங்க, நாங்க புடிக்கிறதையும் நிறுத்த மாட்டோம். இது விக்ரமாதித்தன் கதை மாதிரி. பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சோம்னா அது பந்துக்கு பாயுது, பந்த ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பட்டைக்கு பாயுது, பட்டைய ஒழிச்சோம்னா மறுபடியும் அது பாக்கெட்டுக்கே பாயுது. இது சுருக்கமா சொன்னா விட்லாச்சாரியர் படம் மாதிரி கூடு விட்டு கூடு பாயுதப்பா. ஏங்க இந்த குடியை ஒழிக்கவே முடியாதுங்களா? ஏயா ஒழிக்க முடியாது? இதை தயார் பண்றதே நாட்டுல 8 கம்பெனி தான் இருக்கு. பெரியவங்களா மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இதை தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க. அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்க, நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான்? என்ன நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவியில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போங்கடா, போங்கடா, பிச்சு போடா, போடா. காதல் வருவதில்லை. Excuse me. Excuse me. எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? சரிங்க, எம்ஜிஆர் பாட்டு எனக்கு உயிர், அதான் மெய் மறந்து போயிட்டேன். ட்ரூ லவ் இருக்கா? ட்ரூ லவ் வேணும். இப்படி திடீர்னு கேட்டா எப்படிங்க? இருக்கா இல்லையா? இருக்குங்க. அது எப்படிங்க இந்த பப்ளிக் பிளேஸ்ல 4 பேர் வருவாங்க போவாங்க, இங்க போய் ட்ரூ லவ்? என்னங்க ரொம்ப தமாஷுங்க. இப்ப தரப்போறீங்களா இல்லையா? தரங்க. படிப்படியா போய் கடைசியில ட்ரூ லவ்ல முடிஞ்சாதாங்க அழகு, அந்த சுகமே தனிங்க. ஏய் மிஸ்டர், மைண்ட் யுவர் டங். வாங்கம்மா. எப்போ நீங்க புதுசா கடையில ஆள் போட்டு போயிடுற, மரியாதை இல்லாம பேசுறாரு. ஓனர் மட்டும் ஒழுங்கா என்கிட்ட வந்து ட்ரூ லவ் இருக்கான்னு கேக்குறாங்க. அண்ணா, இவங்க நம்ம ஓனர் இல்லண்ணே, கஸ்டமர். மேடம், இவரு நம்ம கஸ்டமர் தான். சாரி. ட்ரூ லவ் இருக்கா? அம்மா, நீங்க கேட்ட இதே கேசட்டை தான் அவரும் கேட்டாரு. நம்ம கடையில இல்ல, பக்கத்து கடையில இருந்து வாங்கிட்டு வர்றேன். இன்னொன்னு கொண்டு வா. இது ஒண்ணுதான் இருந்துச்சு. சரி, அப்ப இதே கொடு. அது எப்படி கொடுத்துருக்க? இந்த கடை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் தான் ரெகுலர் கஸ்டமர். என்கிட்ட கொடு. நான் தான் முதல்ல வந்தேன். எப்படி? ஐயோ, இந்த கேசட் நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் வேணா பதம் பார்த்துட்டு கதை சொல்லிட்டுமா? நோ, இந்த கேசட் நான் தான் எடுத்துட்டு போவேன். முடியாது. என்கிட்ட கொடுயா. இத பார், அது அங்க கொடுத்தா உத போடுவேன். இத பாரு, கடையை நொறுக்கிடும். இந்த கேசட் எனக்கு தான். எனக்கு தான். இல்ல, எனக்கு தான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால நடுவுல உதவா அள்ளிட்டு போயிட்டான். சசிகலா, உன் பர்த்டேவுக்கு தலைவர் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறாரு, வாங்கிக்கமா. உன்னோட பிறந்த நாளுக்கு எங்களது அன்பு பரிசு இது. நீ எங்க எல்லாரும் முன்னாடி போட்டு காட்டணும். டன் டன் டன்.
ஆத்திரப்படாத பிரபா, உன் பிறந்த நாளுக்கும் கண்டிப்பா இதே பரிசை கொடுக்குறோம். என்னடா சொல்ல? பிரபா, இது என்ன கிளாஸ் ரூம் நினைச்சா இல்ல உங்க வீடு நினைச்சா? மேடம், அதே கேள்வி இந்த எருமைகளை கேளுங்க. ஒரு நிமிஷம் இப்படி வாமா. எதுக்குமா பிரதீபா அடிச்ச? சார், கிளாஸ்ல சசிகிட்ட அநாகரிகமா நடந்துக்கிட்டான். பிரபா, அரசியல்வாதிகளை பகச்சிக்க நான் விரும்பலமா. நீ கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் வச்சு அவன் மேல ஆக்ஷன் எடுக்க என்னால முடியும். அப்படி நான் ஆக்ஷன் எடுத்தா பிரதீப்போட அண்ணன் மந்திரி சிவலிங்கம் என் மேல ஆக்ஷன் எடுப்பாரு. நான் புள்ளக்குட்டிக்காரம்மா. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்பா? எனக்கு மூடு சரியில்லை. அது கிடக்குற கழுத தண்ணி தெளிச்சு விட்டு சீக்கிரம் ரசம் மாத்திக்கிட்டு வா, சாப்பிடலாம். நான் வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிட்டு தூங்கு. பாப்பா, Blackie, how dare you follow me? Go back. ஐயோ, என்னடா இது? பிரபா, என்னடாச்சு உனக்கு? என்னாச்சு? சரி, பேச வேண்டாம், சாப்பிடலாம்ல. வாடா போலாம். ப்ளீஸ் அப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னடாச்சு உனக்கு? அப்பா, என்னங்க நீங்க மட்டும் தனியா வர்றீங்க? பாப்பா வரல? சாப்பிட வரல? எனக்கும் சாப்பாடு வேண்டாம். மூடு சரியில்லையா? என்ன ஆளாளுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? நான் சாப்பாட்டுக்கு ரெடி. நானும் ரெடி. அப்பா, கொஞ்ச நேரத்துல அப்பாவும் பொண்ணு சேர்ந்து எனக்கு கதி கலங்க வச்சுட்டீங்களே. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சாப்பிடுங்க. கண்ணு, இனிமே இந்த மாதிரிலாம் கோச்சிக்காதடா. சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல கொஞ்சம் சங்கடம் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியல. அப்பா மேல எதுவும் கோவம் இல்லைடா. இல்லப்பா, இன்னைக்கு காலேஜ்ல மந்திரியோட தம்பி உங்ககிட்ட தகராறு பண்ணிருப்பான், நீ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப. அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம உனக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இதுதானே நடந்தது? ஆமா, ஆனா இன்னைக்கு அவன் என்ன அடிக்க வந்தான். ஆனா நானே அவனை அடிச்சிட்டேனே. பிரபா, தப்பு பண்ணவனுக்கு உங்க காலேஜ்ல தண்டனை கொடுக்கல, அதனால நீ கொடுத்துட்ட. ஆனா அடிபட்டவன் சும்மா இருக்க மாட்டான். அப்பவும் நீ கவலைப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. நீ ஜெயில ஜெகநாதனுடைய பொண்ணு இல்ல, பையன். ஓகே? அண்ணே வாங்கண்ணே. வந்துட்டு தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, அன்புள்ள தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, தங்கைக்கோர் கீதம். என்னண்ணே என்ன சினிமா டைட்டில் வச்சு கூப்பிடுறீங்க? என்னமா பண்ண சொல்ற? நாம பாசத்தோட பேசுறதெல்லாம் சினிமாக்காரங்க டைட்டிலா வச்சு கொண்டு விட்டாங்க. வாங்கண்ணே சாப்பிடலாம். ஏன்னு அழுவுறீங்க? அதுக்கு இல்லம்மா, உன்னை கை குழந்தையா இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் உன்னை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க. உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி சுமந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்த்துட்டேன். அண்ணே, நீங்க ஒரு குரங்கு மாதிரிண்ணே. நாய,
என்ன திடீர்னு குரங்குட்ட? குரங்கு தானே தன்னோட குட்டிய தோல்லையும் மார்லையும் போட்டுக்கிட்டு போடும் தாவும். அப்ப கூட அந்த குட்டி கீழே விழாது. ஏன்னா அவ்வளவு பாசம். அது பாசம் இல்லம்மா, கீழே விழுந்தா செத்து போயிரும்னு இறுக்கி புடிச்சிருக்கு. அத நம்ம ஆளுங்க பாசம்ட்டானுங்க. இவனுக்கு தான் படு மோசம். நான் அதுக்காக சொல்லமா, உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு நான் வாடனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலேயே அவனை நான் அடிக்கணுமேனு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? வேற நான் எப்படிமா நினைப்பேன்? நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்கை இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நான் ஜெயில் வார்டன். எந்த முட்டியில் அடிச்சா கிண்ணம் பேந்து போகும், எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும் தானே யோசனை பண்ணுவேன். மாப்பிள்ளையா வர்றவரு அப்படியே வருவாரு. இப்பெல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது. ஜாதகம்ங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது. அதுக்கப்புறம் அவன் பழகுனதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது. அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும். ஏரியால கேட்கணுமா? ஆமாம்மா, நிறைய குடிக்கிறானுங்க, லிவர் போயிடுது. இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க, கிட்னி போயிடுது. போதை மாத்திரையை சாப்பிடுறானுங்க, பிரெயின் அவுட் ஆகிடுது. மொத்தத்துல மாப்பிளையா வர்றவனுங்களை ஸ்கேனிங்ல கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும். அம்மா தாயே, எனக்கு ½ அன் அவர் கராத்தே கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் போலன்னா எங்க அப்பா கிட்ட யார் திட்டு வாங்குறது? நான் வரல. பிரபா, நீ வரலன்னா நாங்க யாரும் போக மாட்டோம். வாமா. எப்போ வந்த? 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரமா 2 பேரும் இதே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ பாவம். சாரதம்மா, சாரதம்மா. என்ன பிரபா, என்ன பிரபா? ஒரு சின்ன ரிஹர்சல். புரியலையே. வா 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 வா. என்ன இது? எங்க கூட்டு போற? ஐயோ, இது ஐயோ. உட்காரு. இப்போ நீ தான் எங்க அப்பா. சீ, இல்ல, அப்பா மாதிரி நடிக்கணும். அப்பா, அப்பா. ஐயோ, அப்பா மாதிரி நடிக்கணும். ஓ அப்படியா? இப்ப கேளு, இப்ப கேளு. அப்பா, நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்டர்டைன்மெண்ட் ஷோக்கு போறேன். போயிட்டு வாயே. ஐயோ, நீ அப்பா. ஓகே ஓகே. போக கூடாது. அது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் போ. உங்க அப்பா வந்த உடனே கேட்டுக்கிட்டு போய மாதிரி பெரிய தொலைய போச்சு இந்த பொண்ணு கூட வர. ஐயோ 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 ஐயோ. சரி சரி, இப்ப ஒழுங்கா சொல்றேன் பாரு. சீக்கிரமா வீட்டுக்கு வருவியா? சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. கராத்தே கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் கட்ட அதெல்லாம் நாளைக்கு போறேன்ப்பா. என்ன என்ன என்னங்க இது டவல் வேணாமா? இது ஜெயிலர். நான் இல்ல, ஸ்விம்மிங். ஐயோ, நான் போல. வளர்றனா சொல்லம்மா. அங்கிள், இவதான் ஷாக் போகணும்னு சொன்னா. கிளாஸ் எல்லாம் கட்டடிக்காதுன்னு சொன்ன, கேட்க மாட்டேங்கிறா. பொய் பொய், சுத்த பொய் பொய் பொய். சத்தியமா நம்ம பாப்பா வேணான்னு தான் சொல்லிச்சு. இதுதான் போனதா? அப்பா, நான் கிளாஸுக்கு போட்டுமாப்பா? நாளைக்கு போ. அப்போ இன்னைக்கு சசியோட போ. முதல்ல என்கிட்ட முதல்ல என்கிட்ட இருங்க. 2 பேர் டிக்கெட் ஒண்ணா கிழிச்சாச்சு, போங்க. என் டிக்கெட் அங்க இந்தாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த விழா ஒரு வித்தியாசமானது. இதில் ஒருவர் பாட யார் வேண்டுமானாலும் ஆடலாம். இதில் பாடுபவரை மட்டும் தேர்ந்தெடுக்க வருகிறார். இதோ. இப்பொழுது இந்த சிறுவன் கொண்டு வரும் மைக்கை அவன் யாரிடம் கொடுக்கிறானோ அவரே இந்த இனிய மாலை பொழுதின் பாடகர். இந்த இளவரசன் பாட வேண்டும் என்றால் அதோ அந்த மயில் ஆட வேண்டும். ஏய், விட்டத்துக்கு எடுத்து பிடிக்கிறாத. உட்கார்றா உட்கார்றா. உட்கார்ந்ததே ஓ அவசரத்துக்கு இருக்கானா? இதுதான் வீடு. உள்ள வெளியே சுண்ணாம்படிக்க என்ன கேக்குற? பணம் தான்.
பின்ன நான் அரிசி பருப்பு மிளகா தனியாவா தரேன்? இந்த லவுட் தானே வேண்டாங்கிறது. சரி சார், உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். சும்மா அடிக்கிறீங்கறியா? இல்ல சார், ஒரு 500 ரூபாய் கொடுங்க. என்னது 500? 500? அடேப்பா, என்ன இவ்ளோ அதிகமா சொல்றாரு? ஏன் சார், இது யார் சார்? என் தங்கமான தங்கச்சி. ஓ, ஏமா 500 ரூபாய் கூலியாமா? லேடி சீட் என்ன மேன் பேச்சு? ஜென்ஸ் என்கிட்ட பேசு. சார், இது ஒண்ணும் வெத்தலைக்கு பின்னாடி தடவை சுண்ணாம்புல சார். ஒரு வீட்டுக்கே சுண்ணாம்பு அடிக்கணும். நானும் 4-5 பேருக்கு சோறு போடணும். ஒரு ஆள் தானே இருக்கான். எந்திரா பாத்தீங்களா, 4-5 பேர் மாதிரியா இருக்கான். ஆமா, இவனையே நீ கூடவே கூட்டிட்டு திரியற? ஏனியே சுமந்துட்டு வர முடியாதுங்க. அதுக்கு பதிலா இவன் மேல ஏறி அடிச்சிருவேன். நீ எவன் மேல வேணாலும் ஏறி அடி. இங்க பாரு, நாளைக்கு நீயே ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வரலாம். அங்க நான் தான் வார்டன். ஏதோ சுண்ணாம்பு அடிச்சங்க பாவத்துக்காக உன்னை நான் அடிக்காம விடலாம். நல்லா யோசனை பண்ணிட்டு கேளு. ஏன் சார், இனிமே நான் பண்ண போற தப்புக்கு ஜெயிலுக்கு வந்துருவேன்னு சொல்லி கூலியை குறைக்க பாக்குறீங்க. அது நம்மள்ட்ட நடக்காது இல்லடா. சொல்றத கேளுப்பா. நான் யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன் சார். நான் எப்படி சார் ஜெயிலுக்கு வருவேன்? சவால் விடாத, விதி உன்னை விடாது. வீணா ஒரு வார்டனை பகச்சுக்காத. இத சொல்லி கூலியை குறைக்க பாக்குறீங்க. உங்களை மாதிரி வார்டன் போலீஸுக்கு நான் கூலியை குறைக்க மாட்டேன். இங்க பாரியா, ஒரு 200 ரூபாய்ட்டு அடிங்க ஐயா. 200 அடிக்கிறதுலாம் சாராய கடையில. இங்க அடிக்கிறதுனா 500 குறையாது. இங்க நான் அடிச்சேன்னா 1000, வெளியில கூட்டிட்டு போய் அடிச்சேன்னா 2000. போயிரு போடா. மிஸ்டர் விஜய், உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை தரப்போறேன். ஃபர்ஸ்ட் யூ see this photograph. இவனுங்க 3 பேரு சிட்டியில ரவுடிசத்தால ஜனங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்க ஏரியாவுக்கு திடீர்னு வருவானுங்க. இவங்க 3 பேரையும் ஜனங்க பார்த்தா உள்ள போடுற. எடு எடு எடு. அப்படி கொண்டு போய் வண்டியில போடு. போடுற வண்டியில வண்டியில. என்ன அது அக்கிரமா இருக்கு? இதை கேட்க நானே இல்லையா? நம்ம டிபார்ட்மெண்ட் இன்னும் ஏன் சார் உங்களை பிடிக்கல? ஃபர்ஸ்ட் தேர் இஸ் நோ கம்ப்ளைண்ட். அந்த பகுதி மக்கள் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க. எந்த போலீஸ் போனாலும் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி நீங்க போங்கன்னு சொல்லிடுறாங்க. பட் ஒன் திங், அந்த ஏரியா மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. சார், அந்த 3 பேர் கம்ப்ளைண்ட் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா ஜனங்களுக்கு தைரியம் வந்துடும். அப்புறம் அவங்களே வந்து தைரியமா சாட்சி சொல்லுவாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும் சார். விஜய், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். நீ தான் இந்த கேஸ் எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 இதுக்கு மேல கம்பியிலேயே. என்னடா சுண்ணாம்பு, நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா? என்ன சொன்ன? நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னியே. இப்ப எப்படா வந்த? சார், நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதுரா. அன்னைக்கு என்ன சொன்ன? வெத்தலைக்கு பின்னால் தடவை ஒரு சுண்ணாம்பு இல்ல, வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு. நீயே இந்த ஜெயிலுக்கே நான் தான் வார்டன். என்ன செஞ்சுட்டு வந்த? நான் ஒண்ணுமே செய்யல சார். ஒண்ணுமே பண்ணாதவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்களே. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வா. நான் போய் விலைக்கு விட்டேன். ஏன்டா விலைக்கு விட்டான்னு ஒருத்தன் என்ன அரைஞ்சான். பதிலுக்கு நான் அவனை அரைஞ்சேன். அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய. நிறுத்துறா. பெரிய கேபி சுந்தராம்பா. வெந்நீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை பிடிச்சது என்ன என்ன முறா சீக்கிரமா. கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லங்க. நம்ம ஆயுதமா? ஓ ஆயுதம் சொல்றா. சரியா? இதுதான். அதான் என்ன? இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க, அதை எடுத்து கோவத்துல மண்டைய வெட்டி போட்டாங்க, ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு. டேய், நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்மாளம் போடக்கூடாது. அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க. இப்போ உன்னை நான் தான் வேலை வாங்கணும். என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன். நான் என்னப்பா பண்றது? உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அமைப்பு என்கிட்ட தான் நீ அடிபட்டு சாகணும்னு விலகி இருக்க. சார், நீங்க அடிக்கிறத பத்தி கூட கவலைப்படல சார். இங்க இருந்து பார்த்தா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தெரியும் சார். தத்துவம் இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. உள்ள உன் கூட செல்லுல 4 கைதிகளை போட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் யார் தெரியுமா?
தலைக்கு 10 கொலை பண்ணுவனுங்க, பெண்ட நிமித்துருவானுங்க. சார் சார் டாக்டர், அப்பாவுக்கு என்ன? சுகர் ப்ராப்ளம் தான். அப்பா இப்ப டயட் கண்ட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை நீதாம பாத்துக்கணும். டாக்டர் ஏன் வந்துட்டு போறாரு? சும்மா தான் பார்த்துட்டு போறாருமா. போய் சொல்லாதீங்க. எனக்கு தெரியாம இனிப்பு காரெல்லாம் சாப்பிடுறீங்கல்ல? சொல்லுங்க. சாரதாமா, உனக்கு தெரியாம இந்த வீட்டுல யாரும் எதுவும் சாப்பிட முடியாது. உண்மையை சொல்லு. அதுக்குண்ணா அப்பா பத்தியமா சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சா? பெரியம்மா கேட்பாங்க, பார்க்க ரொம்ப பாவமா இருக்கும். நான் தான் அப்பப்ப நான்சென்ஸ். இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு நல்லது இல்லைன்னு உனக்கு தெரியாது? பிரபா, சாரதாமா மேல எந்த தப்பும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசல, எதையும் கேட்கல. அவர் கேட்டாரு, நீ ஏன் கொடுத்த? எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? இல்லம்மா, நான் ஷட் அப். சும்மா மழுப்பாத. உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என்ன இருந்தாலும் நீ ஒரு வேலைக்காரி தானே. ஐயா, என்னங்க அந்த புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டீங்க? அது இப்ப என்ன சொல்லிடுச்சு? உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு அந்த புள்ளையால தாங்கிக்க முடியுமா? என்ன வேலைக்காரன் சொன்ன என்ன? இப்போ நான் தப்பு பண்ண திட்டு வாங்கினேன். பாருங்க, என் கண்ணு முன்னால பாப்பாவை இப்படி எல்லாம் அழ வச்சீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஆமா, பிரபா, இதுவரைக்கும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சதில்லை. ஆனா இன்னைக்கு நான் உறவுக்கு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. சாரதாமாவை பொறுத்த வரைக்கும் உன்னை என்னை கவனிச்சுக்கிற காடி. சாரதாமா ஒரு கொலை பண்ணிட்டு தான் அந்த ஜெயிலுக்கு கைதியா வந்தாங்க. அவங்க யார கொலை பண்ணாங்க தெரியுமா? வரதட்சணை கொடுமையினால் அவங்க தங்கச்சியை சாகடிச்ச ஒரு சமூக விரோதியை. சாரதாம்மா 14 வருஷம் தண்டனைக்கு அப்புறம் இந்த ஜெயிலை விட்டு போக வேண்டியவங்க கை குழந்தையா இருந்த உன்னை வளர்க்கறதுக்காகவே இந்த வீட்டுல வேலைக்காரியா சேர்ந்தாங்க. வேலைக்காரியா இருந்தாலும் உனக்கு அம்மா இல்லைங்கிற குறையை தீர்த்து வச்சவங்களே அவங்கதான். நமக்காகவே உழைச்ச அந்த நல்ல மனசை நீ புண்படுத்திட்டேன்னு தான் நான் அப்படி நடந்துட்டேன். I'm sorry. என்ன கண்ணா? பின்ன தள்ளாம உன்னை தேர்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாத்தியா பெரிய ஜெயிலு. ஆமா, அது என்ன கலர்ல இருக்கு? சிவப்பு கலரு. அதை எல்லாத்தையும் சுரண்டி விட்டு வெள்ளையடி. நான் ஒருத்தனா? நீ ஒரே ஆளு தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளையடிக்கு 500 ரூபாய் கேட்ட. அது போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, ஜெயில் வார்டனா இருந்தாலும் சரி, ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னல. நீ ஒரே ஆளுதான்
ரேட்டே இல்லாம ஏறி அடி. சார் இது உங்க ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா? அடிபடுது சார். உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னா தான் கேப்பீங்களா? நாங்க தான் கவர்மெண்ட், கவர்மெண்ட் தான் நாங்க. இங்க பாருடா, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு 90 ஆகிடும். கட்டடமும் வெள்ளையாகிடும், உன் தலையும் வெள்ளையாகிடும். மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது. அது உன் பிறப்பு. சார் தண்டனை நிறைய இருக்கு, கொஞ்சம் குறைங்க சார். எப்படிங்க? குறைங்க சார். சார் இப்படியா சார்? பின்ன தண்டனை என்ன பெரிய சவுக்கு மரமா பாதியா வெட்டி குறைக்க? போடா அடியா சார். போய் கடப்பாரை வாங்க. குடா அவங்கிட்ட. உனக்கு லீவ் போடா. தோன்றா தோன்றா டேய். தோன்றா மகனே தோன்று. நீங்க எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க, நான் இப்ப வந்துடுறேன். தம்பிங்களா, உங்க அண்ணன் எங்க இருக்காரு? அதோ அங்க இருக்காரு. ஹாய் பிரபா. ஹாய் பிரதீப். இப்ப நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன் தெரியுமா? நீ எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். முதல்ல நீங்க கண்ணை முடிக்கணும். ஏன்? சொல்றது செய்ய மாட்டீங்களா? இப்ப கண்ணு தர. நீ பிறந்ததே வேஸ்ட், அதுல உனக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் வேற. போடா. ஏய் போமன் போ, அங்க போ, அங்க போமன். ஏய் நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பேத்துறியா? என்ன டிஏஎஸ் பட்டணம் போடி காட்டுற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்க? இல்ல சார் வரமாட்டேங்குது சார். வரமாட்டேங்குதுன்னா உள்ள உட்கார்ந்து ஒருத்தன் புடுக்குறானா? ஏய் போமன் போய் அங்க குத்து. சார் இது கவர்மெண்ட் ஆடுறா? ஏய் என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கிற? கவர்மெண்ட பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணும்டா. கப்பலை கடத்துறவன், பிளைட் ஹைஜாக் பண்றவன், மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன், இவன் வாயில இருந்தாண்டா கவர்மெண்ட்னே வரணும். நீ எல்லாம் ரோட்ல லாடம் பொறுக்கிற நாய். உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார், அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கணும். போவேன் இத போட்டு அங்க போய் வெள்ளையடி. சார் ஜெயிலுக்கு வெள்ளை அடிக்கிறது 2 நாள் போட்டும் சார். ஏன் இப்ப வெள்ளை அடிச்சா ஒட்டாதாக்கும்? அதுல சார் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுக்கிறேன் சார். உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற பாவம் தான் என்ன ஜெயிலுக்கு கொண்டாந்துருச்சு. ஓ சென்டிமெண்ட்டை டச் பண்ணிட்டீங்களாக்கும்? ஆமா சார். சுட்டா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு, பட்டா தாண்டா புரியும் ஒன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு. அதை விடுங்க சார். உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார்? ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு? அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேக்குறானுங்க. அது இல்ல சார், நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சியை கரை சேர்க்கணும். அவ என்ன ஆத்துக்குள்ளே நிக்கிறா கரையேத்துறதுக்கு? அது வாழ்க்கையை சொன்ன சார். ஆமாண்டா உண்மைதான். இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சியை வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது. காலாகாலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கலாம்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்களே, புடிச்சு கொடுப்பண்ணு கட்டி கொடுப்பண்ணு சொல்லுங்க சார். கரெக்ட் தம்பி. சார் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வர ஜெயிலர்ட்ட பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு வயிற்று வலிக்குதுன்னு பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போறேன், நீ வந்து வெள்ளையடி. அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா என் உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உன் உடல் எனக்கு வேண்டாம்டா, என்னால சுமக்க முடியாது. பொருள் உங்ககிட்ட கிடையாது. ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சை கொடுக்காத. நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளை அடிச்சா அது போதும். சார் நான் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ராசியை பாருங்க, உங்க வீடே ஓஹோன்னு இருக்கும். ஹலோ. வணக்கம். இறந்து போன உங்க அப்பாவுக்கு என்னோட அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். யார் பேசுறது? நீங்க ரொம்ப படிச்சவங்க, இருந்தாலும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். உங்க அப்பாவை கொலை பண்ணவங்க நீங்க பாத்திருப்பீங்க. யார் பேசுறீங்க? நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோங்க. உங்க அப்பாவை கொலை பண்ணவங்க சாதாரண ஆளுங்க இல்ல. Who is that? உங்க அப்பாவை கொண்ட கொலைக்காரங்களால பாதிக்கப்பட்டவன் தான். ஹலோ ஹலோ ஹலோ. டேய் செஞ்சது ஒழுங்கா செஞ்சோமா? முதல் தடவை அரைக்குறையா பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லாம் அவசரம். இது வரைக்கும் எந்த பொண்ணையா தொட்டுட்டு கெடுக்காம வந்திருக்கோமா? நாம மாட்டிக்கிற நிலைமை வந்தா எல்லாரையும் கொண்டுட்டு தானே வருவோம். இங்க மட்டும் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துட்டோமே.
இப்ப என்ன செய்யலாங்கிற? அவளையே முடிச்சிருவோம். என்னையே இங்க வரவழைச்சீங்க? உங்க அப்பாவை கொண்டு அவங்களை கண்டுபிடிக்கணும், அவங்கள தூக்கில போடணும். பிரபா, அன்னைக்கு கொலை நடந்தப்ப நீ எங்க இருந்த? ரூம்ல இருந்தேன். ஆனா என்னை காப்பாத்துறதுக்காக சாரதாமா கதவை பூட்டிட்டாங்க. ஏன் உன்னால கதை உடைச்சு வெளியே வர முடியல? வந்திருக்கலாம் தான், ஆனா என் உடம்புல துணி, என்னால வர முடியாத சூழ்நிலை. அவரை கொண்டவங்கள நீ பார்த்து இல்ல? பார்த்தேன். உன்னால அவங்களை அடையாளம் காட்ட முடியுமா? முடியும். போடு. இவனா? இல்ல. நெக்ஸ்ட். இல்ல. இல்ல. இல்ல இல்ல. நல்லா பாரு, நீ சொல்ற சாட்சி வச்சுதான் இந்த கேஸ் இருக்கு. இல்ல இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீ வா. பிரபா, கொலை நடந்த அன்னைக்கு இந்த 5 பேர் தான் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணிருக்கணும். அது உங்களோட கற்பனை. அப்ப யார் கொலை பண்ணா? தெரியாது. பார்த்தேன்னு சொன்னியே. நீங்க காட்டின அந்த 5 பேர்ல கொலைகாரன் இல்ல. பிரபா, உனக்கு உங்க அப்பா தான் உலகம். இன்னைக்கு அவர் இல்ல, அவங்களால உனக்கு எந்த ஆபத்து வராது. பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான், இல்ல. பிரபா, குற்றவாளிகளை காட்டி கொடுக்காம மறைக்கிறது சட்டப்படி குற்றம். உங்களுக்கு சாட்சி வேணுங்கிறதுக்காக வீணா மிரட்டாதீங்க. பிரபா, தப்பு பண்ணவருக்கு அவங்க தண்டனை கொடுக்கல, அதனால நீ கொடுத்துட்ட. நீ ஜெயில ஜெகநாதருடைய பொண்ணு இல்ல, பையன். ஓகே பிரபா, விஜய் சந்தேகப்படுற மாதிரி இவங்க தான் உங்க அப்பாவை கொலை பண்ணிருக்கணும். கொலைகாரங்க யாருன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்னு சொல்லல? சொன்னாலும் சட்டம் அவங்களை தண்டிக்காதே. நானே அவங்கள என்னன்னு சொல்றேன்? ஒண்ணும் இல்ல. ஆமா, எக்ஸாம்லாம் வருது, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? தேவைப்படாது, இப்பவே நான் ஜட்ஜ் ஆயிட்டேன். மேடம், குவார்டர்ஸ் காலி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு.
பிரபா பிரபா எழுந்திரு போல வா பிரபா 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 வா பிரபா வாமா போலாம் வா